திரு விஜய் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா? A1 மாவட்ட செயலாளர் போடுறாங்க, A2 ஆனந்த போடுறாங்க, A3 தான் நிர்மல்குமார் போடுறாங்க. புரோட்டோகால் படி கூட இல்லன்னு சொல்லி சொல்லலாம். மற்றும் பலர்னு போட்டதனால நீங்க நாளைக்கு விஜயை சேர்க்க முடியும், நாளைக்கு நீங்க ஆதரவு சேர்க்க முடியும். அப்ப இதற்கான காரணத்தை விசாரிப்பதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது. நீதி விசாரணைக்கு என்ன தேவை வந்துச்சு? விஜய் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு அருணா ஜெயசனுடைய நீதியரசருடைய கண்டுபிடிச்சாங்க. என்ன செய்வீங்க? இப்ப அந்த மாவட்ட செயலாளர் மேல வந்து A1 பதிவு பண்ணிருக்காங்க, அப்புறம் இவர் உஷானந்த் அவர்கள் மேல A2 பதிவு பண்ணிருக்காங்க, A3 BNSல போட்டிருக்காங்க. இதுல விஜய் அவர்கள் அவங்க ஏன் சேர்க்கவே இல்லங்கிற ஒரு கேள்வி சேர்த்திருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சும் இல்ல. இல்ல, அது யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. இது ஏன் அவங்க சேர்க்கவே இல்ல? ஏன் சேர்க்கலாம் திரும்ப பாருங்க. காவல்துறையுடைய ப்ரெரோகேட்டிவ் சொன்னா எல்லாமே தான். அதனால A1 இன்னொன்னு பாருங்க, A1 மாவட்ட செயலாளர் போடுறாங்க, A2 ஆனந்த போடுறாங்க, A3 தான் நிர்மல்குமார் போடுறாங்க. புரோட்டோகால் படி கூட இல்லன்னு சொல்லி சொல்லலாம். இப்படி நம்ம பண்ண முடியாது. அது வந்து என்ன காரணத்தினாலங்க அவங்க தான் முடிவு பண்ணும். மற்றும் பலர்னு சேர்த்து போட்டிருக்காங்க. அந்த மற்றும் பலர்ல ஆது ஒரிஜினாவும் விஜய் வருவாங்க நமக்கு தெரியாது. நமக்கு தேவை அருணா ஜெயசனுடைய ஆணையம் என்ன செய்ய போகுது. மற்றும் பலர்னு போட்டதுனால நீங்க நாளைக்கு விஜயை சேர்க்க முடியும், நாளைக்கு நீங்க ஆதரவு ஒரிஜினல் சேர்க்க முடியும், குற்றப்பத்திரிகை நேரத்தில் சேர்க்க முடியும், அடிஷனல் எஃப்ஐஆர் போட முடியும், எஃப்ஐஆர் ஆல்டர் பண்ண முடியும், அடிஷனல் எஃப்ஐஆர் போட முடியும், சார்ஜ் ஷீட் போட முடியும், அடிஷனல் சார்ஜ் போட முடியும். அதனால வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து அதுல எந்த பதட்டமும் இல்ல. என்னுடைய கேள்வி விஜய் மேல வழக்கு போட்டீங்களா இல்லையாங்கிறது இல்ல. ஆணையம் வச்சு என்ன பண்ண போறீங்க? அப்ப அது வந்து இம்மிடியா மாதிரி நிமிஷம் போட்டு என்ன போறீங்க? அதன் மூலமா எவ்வளவு நேரம் வரையும் நீதியரசு ஆணையத்துக்கு அங்க வந்து ஒரு இடம் கொடுக்கணும், அவங்களுக்கு டிராவலர்ஸ் பங்களா இடம் கொடுக்கணும், கலெக்டர் ஆபீஸ்ல இடம் கொடுக்கணும், 4 பேர் சம்பன் பண்ண போகணும். அது பூரா காவல்துறை பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கு நீங்க வந்து ஒரு ஐ விட்னஸா இருக்கிறீங்க, உங்களை நான் வந்து போலீஸ்காரரா கூப்பிடுறேன், உங்களை வந்து கலெக்டர் வந்து வரதுக்கு கூப்பிடுறாங்க, அவர் எங்க போற நான் பார்க்கலங்கன்றுவார். சாமானிய மக்களுடைய உணர்வு உங்களுக்கு புரியுதா இல்லையா? எதுக்கு நமக்கு வந்து 40 பேர் செத்தா இவங்களுக்கா நாம போய் சாக முடியுமா? நம்ம ஏதோ சொல்ல அதுல கட்சிக்காரன் சண்டை, தாவேக்கா காரன் என்ன சொல்லான்னு சண்டைக்கு வருவான், திமுக காரன் என்ன சொல்லான்னு சண்டைக்கு நமக்கு நான் சாட்சி சொல்லலாம் பாங்க. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு விசாரணை உடனடி விசாரணை தீர்வு நோக்கி தள்ளும், பல விசாரணை மறு விசாரணைக்கு தான் தள்ளும். இப்போ நீங்க சொல்லதை வச்சு பார்த்தா அவங்க சிபிசிஐடிக்கே இந்த வழக்கை மாற்றிருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லை காவல்துறையே கையாண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அது அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்கும்? எனக்கு புரியலங்கிறதா எனக்கு தெரிஞ்ச காரணம். அது வந்து வேற ஏதாவது நோக்கம் இருக்குதான்னு எனக்கு தெரியல. அவ்வளவு தூரம் எனக்கு அரசியல் ஞானம் இல்லை. நம்ம போனா போதான் தெரியும். நாளைக்கு 4 விஷயங்கள் 4 வரும். இப்போ கல்வீச்சு நடந்ததுங்கிறது நேற்று சம்பவம் நடத்தும் போது நமக்கு தெரியல, சரிங்களா? பிறகு இன்னைக்கு காலைல தெரியுது. தடியை நடத்தணுங்கிற நேற்று சம்பவம் நடக்கும்போது நமக்கு தெரியல. பிறகு ஒரு செருப்பு வீசப்பட்டாங்கிற நேற்று ராத்திரி நீங்கள் பார்க்கல, பிறகு நீங்கள் கவனிக்கிறீங்க. அப்படி பல உண்மைகள் வெளியே வரும். வரட்டும், நமக்கு வந்து பிரச்சனை. அருணா ஜெயசன் ஆணையம் எதுக்கு அமைச்சாங்க, அந்த கேப்பில் எப்படி அவங்கள்ட்ட பிடிச்சாங்க, அந்த கேப்பில் அப்படி அம்மா எப்படி சம்மதிச்சாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்னும் நாம் கண்ணில் பார்க்கல. அது ரொம்ப ஷார்ட் டைம்ல எல்லாம் நடந்திருக்குங்கிறது தான். அதற்கு தேவை என்னங்க? அதுதான் சொல்ல முதல்ல வந்து இங்க தேவை விசாரணை. இங்க தேவை விசாரணைக்கு காவல்துறைக்கு எல்லா அதிகாரமும் சட்டப்படி கொடுக்கப்பட்டிருக்கு.